எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். தஞ்சை அரண்மனை வளாகத்தில் காமராஜர் காய்கறி மார்க்கெட் செயல்பட்டு வருகிறது. இந்த மார்க்கெட் 100 ஆண்டுகள் பழமையான மார்க்கெட். இந்த நிலையில் தஞ்சாவூரில் மார்கழி மாதம் கோவில்களில் சிறப்பு பூஜைகள், சிறப்பு பஜனைகள் நடைபெற்றது. மார்கழி மாதம் இன்றுடன் நிறைவடைகிறது. தஞ்சை காமராஜர் மார்க்கெட்டில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் மார்கழி மாதம் முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இன்று நிறைவு பூஜையில் இஸ்லாமியர்கள் சார்பில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரம், தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர். பின்னர் இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினர். பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாட உள்ள நிலையில் காஞ்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் புத்தாடைகள், துணிகளை வாங்கிட ஆர்வம் காட்டி அச்சாலையில் உள்ள துணிக்கடைகளில் குவிந்து வருகின்றனர். இதனால் காந்தி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. இருப்பினும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டும் அதிக அளவிலான வாகனங்கள் சாலைகளில் நிறுத்தப்படுவதால் அச்சாலையினை கடந்து சென்று வரும் உள்ளூர் பொதுமக்கள் சற்றே பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மார்கழி மாதம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் மார்கழி மாத கடும் பனிப்பொழிவு காரணமாக தஞ்சையில் சாலைகள் தெரியாத அளவிற்கு பனி போர்வை போற்றியது போன்று நிலவையே மூடி பனியால் மலை பிரதேசம் போல் ரம்மியமாக காட்சியளித்தது. தஞ்சை பெரிய கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் காலையிலேயே கோபுர தரிசனம், சூரிய நமஸ்காரம் செய்ய வந்தவர்களுக்கு ஏமாற்றமே நிலவியது. சூரியன் உதயமாகியும் 8 மணி வரை கடும் பனிமூட்டம் நிலவியது. செல்போன் கோபுரங்கள், பெரிய கோவில் கோபுரம் சாலையின் மறுபுறம் எதிரில் வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு பனி படர்ந்து பனிப்போர்வை போற்றியது போன்று மூடு பனியாக இருந்தது. சாலைகளில் வாகனங்கள் முகப்பு விளக்குகள் எரிய விட்டவாறு சென்றன. ஜோதி அறக்கட்டளை ஏற்பாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே மேலவளூர் நரிக்குறவர்கள் குடியிருப்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இங்கு வசிக்கும் 102 நரிக்குறவ குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 300 நரிக்குறவர்கள் ஒன்றிணைந்து முதல் முறையாக தங்களது குடியிருப்பு பகுதியில் சமத்துவ பொங்கலிட்டனர். தத்துமதி வீடுகளில் முன் வரைந்த வண்ண வண்ண கோலங்களால் சமத்துவ பொங்கல் விழாக்கள் என்று எழுதி உலக மக்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் வாழ்த்து தெரிவித்தனர். புதிய பானைகளில் பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு நடந்தது. இதில் பங்கேற்ற நரிக்குறவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு விலையில்லா புத்தாடைகள் ஜோதி அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பையர்நத்தம் ஊராட்சி மன்றத்தின் சார்பில் தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு பையர்நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் பள்ளிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் திருமலா தினேஷ் முன்னிலையில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூர் பேரூராட்சியில் 18 வார்டில் உள்ள பகுதியில் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றும் 50க்கும் மேற்பட்டோருக்கு அரூர் சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவர் இந்திராணி இன்று அனைவருக்கும் புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி தனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி பேரூராட்சியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பேரூராட்சி வளாகத்தில் சுகாதார பொங்கல் மற்றும் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சுகாதார மற்றும் சமத்துவ பொங்கல் விழாவிற்கு பேரூராட்சியின் துணைத் தலைவர் உட்பட 18 வார்டு உறுப்பினர்களும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் விழாவில் பேரூராட்சி தலைவர் தனலட்சுமி பொன்னுசாமி மற்றும் பல்வேறு வார்டு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அரசு தலைமை கொறடா கோவிசெலையன் முன்னிலையில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என மும்மதத்தினரும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு சமத்துவ பொங்கலாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.